Hello viewers, welcome to Madam Cooks a Lot. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முட்டை ரெசிபி ஹைதராபாத் குசினில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபிங்க. இது ககீனான்னு சொல்லுவாங்க. இந்த ரெசிபி ரொம்ப டெலிஷியஸாக டேஸ்ட்டாக இருக்குங்க. ஆமாங்க, இந்த ரெசிபி யூஸ்வலாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரோட்டி சப்பாத்தி தோசாவோட சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். வாங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்துக்கலாம். ஒரு பேனில் நல்லெண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் சீரகம் பொரிஞ்சு வந்ததும் 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. இப்போது அதை எண்ணெயில் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ககீனா செய்கிறதுக்கு ஒரு மெயினான இன்க்ரீடியண்ட் வெங்காயம் தாங்க. நம்ம வெங்காயம் இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணி எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நார்மலாக யூஸ் பண்ணுற மிளகாத்தூளை சேர்த்து எக்கு சேர்த்து கலக்கி எடுக்கும்போது நம்மளுக்கு ஒரு நல்ல ககீனா கிடைக்கும். இந்த ரெசிபி கம்ப்ளீட்டாக ஹோம் ஸ்டைலில் சிம்பிளான இன்க்ரீடியன்ஸை வச்சு தாங்க செய்ய போகிறோம். இப்போது நம்மளுக்கு வெங்காயம் நல்லா டிரான்ஸ்லூசண்ட்டாக வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கி எடுத்துக்கணும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி எடுத்ததுக்கப்புறம் 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து இன்னும் கொஞ்ச நேரம் இதை நம்ம அப்படியே வதக்கி எடுத்துக்க போகிறோம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி எடுத்ததுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போது இதை மிக்ஸ் பண்ணி லிட்டை க்ளோஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடலாம். பாருங்கள், 5 நிமிஷத்துக்கு அப்புறம் எப்படி வெங்காயம் மிளகாத்தூளோட குக்காய வந்திருக்கு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம பொடியாக நறுக்கி எடுத்துக்கிட்ட கொத்தமல்லி இலையை தூவிக்கலாம். 5 முட்டையை உடைச்சி சேர்த்துக்க போகிறோம். முட்டை மேலே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அப்படியே கரம் மசாலாவையும் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். 3 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இப்போது லிட்டை க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் குக் ஆகட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஹைதராபாதி ககீனா எவ்வளோ க்ரீமியாக சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். இதை நிதானமாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எக் பூஜி செய்கிற மாதிரி முட்டையை மிக்ஸ் பண்ணாமல் இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எடுத்துடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இந்த ககீனாவை சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். பார்த்தீங்களா வியூவர்ஸ், எக்கில் ஒரு சிம்பிளான ரெசிபி, ஒரு வெங்காயத்தை வச்சு எவ்வளோ ஈஸியாக நம்ம செஞ்சோம்னு. பேச்சுலர்ஸ்லேருந்து எல்லாருமே இந்த ரெசிப்பியை குயிக்காக பண்ணிடலாங்க. எஸ்பெஷலி சண்டேஸில் நம்ம லேசி சண்டேஸில் இந்த ரெசிப்பியை நம்ம டின்னர் இல்லைனா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு என்ஜாய் பண்ணுங்கள். இனிமேல் நம்ம சேனலில் வர எல்லா வீடியோஸ்லேயும் கடைசியாக ஒரு வீட்டு குறிப்பை சொல்லி நம்ம வீடியோவை முடிக்க போகிறோம். அந்த வகையில் இன்றைக்கி சாஃப்டான இட்லி செய்யறதுக்கு ஒரு சின்ன டிப் பார்க்க போகிறோம். யூஸ்வலாக நம்ம இட்லி மாவு செய்யறதுக்கு அரிசி அப்புறம் உளுந்து சேர்த்து அரைப்போம் இல்லைங்களா. இனிமேல் கொஞ்சமாக ஜவ்வரிசியை சேர்த்து நீங்கள் இட்லி மாவு அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இட்லி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் தும்பப்பூ நிறத்தில் இருக்குங்க. இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். Happy cooking and happy eating with Madam Cooks a Lot. Thank you.